exercise 2.7 section example 2.22. The equations x power 2 minus 6x plus a is equal to 0 and x power 2 minus bx plus 6 is equal to 0 have one root in common. இந்த ரெண்டு quadratic equationக்கும் காமனான ஒரு root இருக்கு. The other root of the first and second equation are integers. So common root தவிர இருக்கக்கூடிய remaining root integer இருக்கு. இந்த ratio 4:3. Find the common root. காமனா இருக்கக்கூடிய ரூட்டை கண்டுபிடிக்கணும். So கொடுத்திருக்கக்கூடிய equation x power 2 minus 6x plus a is equal to 0 and x power 2 minus bx plus 6 is equal to 0. So இது ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய root alpha எடுத்துக்கலாம். Let alpha be the common root. So நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்போ ரூட்ஸ்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் அதர் ரூட்ஸ் 4:3 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இத ரெண்டு செக்ஷனா பிரிச்சுக்கலாம். சோ முதல்ல இருக்கக்கூடிய ரூட்ஸ் ஒன்னு ஆல்பான்னு எடுத்துட்டோம், இன்னொன்னு 4 பீட்டா ஆர் ரூட்ஸ். ஏன்னா 4:3 ன்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா முதல் ஈக்குவேஷனுக்கு 4. சோ அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன்ல ஆல்பாவும் 3 பீட்டா ஆர் ரூட்ஸ். ஏன்னா 3 4:3 ல செகண்டுக்கு வர்றது 3 ன்னு கிடைக்கும். சோ சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஆல்பா plus 4 பீட்டா is equal to minus coefficient of x. So minus of minus 6 divided by coefficient of x square 1. So it is equal to 6. Product of the roots கண்டுபிடிக்கும் போது alpha into 4 beta is equal to constant term divided by coefficient of x power 2 1. So it is equal to a. So alpha into 4 beta by 4 alpha beta is equal to a ன்னு எடுத்துக்கலாம். So alpha beta வேல்யூனா 4 ஆல் டிவைட் பண்ணும் பொழுது a divided by 4 ன்னு கிடைக்கும். So alpha beta is equal to a by 4. So அங்க alpha and 3 beta வை செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸா எடுத்துறோம். சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கும் போது alpha plus 3 beta is equal to minus coefficient of x ன்னு வரணும். minus of minus b divided by coefficient of x square 1. So it is equal to b. And product of the roots alpha into 3 beta is equal to constant term 6 divided by coefficient of x square 1 is equal to 6. So alpha into 3 beta வை 3 alpha beta is equal to 6. Both side 3 ஆல் டிவைட் பண்ணும் பொழுது alpha beta is equal to 6 divided by 3 is equal to 2 ன்னு வரும். So alpha beta is equal to 2. முதல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சோம், ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்தும் ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுமே ஆல்பா பீட்டா தான், ஈக்குவல் பண்ணலாம். So alpha beta it is also equal to alpha beta. முதல் ஆல்பா பீட்டாவுடைய மதிப்பு a divided by 4. a divided by 4 is equal to ரெண்டாவது ஆல்பா பீட்டால 2. இப்போ a னுடைய வேல்யூ வேணும், both side 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா a is equal to 4 to 8 ன்னு வரும். சோ a னுடைய வேல்யூவை 8 நீங்க கண்டுபிடிச்சிருக்கோம். சோ நம்மள கேட்டிருக்க கூடியது என்ன கேட்டிருந்தாங்க? காமன் ரூட்ஸை கேட்டிருந்தாங்க. இப்போ கொடுத்திருக்கக்கூடிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல முதல் ஈக்குவேஷனை பாத்தீங்கன்னா a னுடைய மதிப்புல ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ ஈக்குவேஷன் எப்படி மாறும் பாருங்க. x power 2 minus 6x plus a is equal to 0 ன்னு இருக்கு. சோ இதுல a னுடைய வேல்யூவை 8 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x power 2 minus 6x plus 8 is equal to 0. சோ இத என்ன பண்ண போறோம்? ஃபேக்டர் பிரிக்க போறோம். அடிஷன் டேர்ம் ப்ராடக்ட் டேர்ம்ல அடிஷனல் -6 ப்ராடக்ட்ல 8. So 4 2s are 8 ஆட் பண்ணா -6 வரணும். So மைனஸ் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் x minus 4
into x minus 2 is equal to 0. So individual equal to 0 போடும்போது x minus 4 is equal to 0 and x minus 2 is equal to 0. So minus 4 right hand side ல போகும்போது plus 4, so x is equal to 4. Minus 2 right hand side ல போகும்போது plus 2, x is equal to 2. அப்ப இதுல இருக்கக்கூடியதை ஆல்பான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஆல்பா ஈக்குவல் டு 4 ஆல்பா ஈக்குவல் டு 2னா எது உண்மையிலேயே ஆல்பாவா செலக்ட் ஆக முடியும் அப்படின்றத செக் பண்ணோம். ஸோ இஃப் கிடைச்சிருக்கக்கூடிய ரூட்ல x ஈக்குவல் டு 4 இருந்துச்சு இல்லையா, அது ஆல்பா ஈக்குவல் டு 4 இருந்தால், ஏன்னா ஆல்பா தான் காமன் ரூட்னு எடுத்திருந்தோம், ஆல்பா பீட்டாவுடைய மதிப்பு நம்ம என்ன பண்ணிருப்போம்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணும்போது ப்ராடக்ட்ல 2 கிடைச்சிருக்கும். இப்போ ஆல்பாவுடைய வேல்யூ 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 4 பீட்டா இஸ் ஈக்குவல் டு வரும். பீட்டா தான் வேணும், போத் சைடு டிவைடட் பை 4 போட்டா beta is equal to 2 by 4. 1 2 is 2, 2 2s are 4 கிடைக்கும். So beta is equal to 1 by 2. இப்போ क्वेश्चनல கவனிச்சு பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருப்பாங்க, other root of the first and second equation are integer னு கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய ரூட்ல செகண்ட் ரூட் ஆல்பான்றது ஒரு ரூட்டா எடுத்திருந்தா பீட்டான்றது செகண்ட் ரூட் இன்டிஜரா இருக்கா அப்படின்னா it is not an integer. 1 by 2 ன்றது இன்டிஜர் கிடையாது. So alpha equal to 4 is not a common root. அடுத்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சதுல if alpha is equal to x equal to என்ன கிடைச்சிருக்கு 2 னு கிடைச்சிருக்கு. அப்போ alpha is equal to 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா alpha beta is equal to 2 னு தெரியும். So alpha னுடைய வேல்யூவை 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 2 beta is equal to 2. beta வேணும், both side divided by 2 னு போட்டீங்கன்னா beta is equal to 2 by 2 is equal to 1 னு வரும். So beta is equal to 1 is an integer. So alpha equal to 2 இருக்கும்போது beta என்ற other root integer கிடைக்குது. அப்ப common root alpha is 2. Common root alpha is 2. So this is our final answer. Thank you.